வணக்கம் நேர்களே. இன்று நம்ம பார்க்க போவது சென்னையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு அரங்கமானது சட்டசபையாக மாற்ற இருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்று கசிந்துள்ளது. அதை பற்றி பார்ப்போம். அதாவது இன்று சட்டசபை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பல ஆண்டுகளமாக நடந்து வருகிறது. நம்ம முதல்வர் பனையூர்ல இருந்து சட்டசபைக்கு போகிற தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால டிராஃபிக் தொல்லை அதிகமாகுது. பொதுஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால அவரு பக்கத்துல ஒரு வீடு மாத்த போறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ சட்டசபையே பனையூர் அருகே கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையில அவங்க பனையூர்ல இருந்து முட்டுக்காடுங்கிறது பக்கம்தான். ஸோ அவங்க எளிதா வந்து போகலாம். எந்த டிராஃபிக் ப்ராப்ளமும் அங்கே இருக்காது. ஸோ அதனால பன்னாட்டு அரங்கம், கலைஞரின் பன்னாட்டு அரங்கம் சட்டசபையாக மாற்றப்பட இருக்கிறதாக செய்தி வந்துள்ளது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி அந்த கட்டப்பட்டு வரும் பன்னாட்டு அரங்கம் அது உள்ளே போய் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு அதை முடுக்கி விட்டதாகவும் தகவல் வருகிறது. அதாவது இது கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவடைந்து வர டிசம்பர் மாதம் இது முழுமையடைந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முழுமடைந்துட்டா 2வது பட்ஜெட்டை வர்ற ஜனவரி மாதம், அதாவது மே மாசத்துல அங்க வாசிக்கலாங்கிற ஒரு முடிவோட தாவேக அரசு இருப்பதாக செய்தி வந்துள்ளது. அதாவது நேயர்களே, இந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம் கடந்த காலத்துல திமுக அரசால் கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது. ஏன், எந்த நோக்கத்துக்காக இது கட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது திமுக அரசு 1 ட்ரில்லியன் எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு பாலிசை கையில் எடுத்து தொழில்துறை முடக்கி விட்டு அதை நோக்கி பயணித்தது. அந்த 1 ட்ரில்லியன் அடைகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செஞ்சது. அதுக்கு தகுந்த மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட்டை உருவாக்கியது. அதே போல அந்த சிட்டியில இந்த பன்னாட்டு அரங்கத்தையும் செயல்படுத்த முடிவு செய்து அதற்காக பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 526 கோடி, 38 ஏக்கர். 38 ஏக்கர்ல 526 கோடியில் இவ்வளவு பிரமாண்டம் வேணுமா? ஆமா நேர்களே, இன்னைக்கு சென்னையில வர்த்தக மையம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டப்பட்ட வர்த்தக மையம். அந்த வர்த்தக மையம் ரொம்ப சிறிதளவு இருக்கு. அதை விட பெருசு வேணும். இன்னைக்கு தொழில்துறை எவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பன்னாட்டு அரங்கத்தை வடிவமைத்தாங்க. உலகத்தரம் வாய்ந்ததாக வடிவமைத்திருக்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்துல 5000 பேர் உட்கார்ந்து ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வசதியாக ஒரு அரங்கம் அதுல கட்டப்படுகிறது. ஒரே நேரத்துல 10,000 பேர் வந்து கண்காட்சி அரங்கம் வந்து காண கண்காட்சி அரங்கம் ஒன்றும் அமைக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்துல ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 10,000 டூ வீலர் கிடையாதுங்க, 4 வீலர் அங்க வந்து அசம்பிளி ஆகிற மாதிரி இடமும் தயார்படுத்தப்பட்டுள்ளது. 1700 டூ வீலர்கள் வந்து அசம்பிளி ஆகிற மாதிரியும் அங்க இடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நவீன உணவகங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், இப்படி டெக்னாலஜி, டிஜிட்டல் மயம், ஃபுல்லா டிஜிட்டல் மயம். இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கணும், உலகம் எங்கும் அதை கொண்டு செல்வதற்கான டிஜிட்டல் மயம் அதில் உருவாக்கப்படுகிறது. வெளிநாடுகள் இல்லைங்க, நம்ம நாட்டிலே இந்த மாதிரி நவீன வசதியை ஒரு உள்ளரங்கம் இதுவரைக்கும் அமைக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க இந்த 2000 வருஷத்துக்கு மேல, அதாவது 2020க்கு மேல உலகத்துல எங்கும் இந்த மாதிரி அமைக்கப்படலை. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததை கட்டப்படுகிறது. அதனாலதான் 516 கோடி. ஏன் இவ்வளவு சிறப்பா கட்டணும்னா, தொழில் வளம் பெருகி வரும்போது இப்ப நம்ம ஊர்ல நம்ம வந்து எலக்ட்ரானிக் துறையில சிறப்பா இருக்கும், ஆட்டோமொபைல்ல சிறப்பா இருக்கும். அதை பத்தி ஒரு கண்காட்சி நடத்தணும்னா உலகமெங்கும் இருந்து தொழில் விற்பனையாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் அதை காண வருவார்கள். அப்படி வரும்போது அவங்க வந்து எளிதாக வந்து போறது ஒரு நெருக்கடியான சூழல் இல்லாமல் பல நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதில் கலந்து கொள்ளும். அப்போ இட நெருக்கடி வரக்கூடாது. இட நெருக்கடி பிரச்சனையால உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இப்படி காரணத்துக்காக அது கட்டப்பட்டு வருகிறது. அப்படி கட்டப்பட்டு அதில் அவங்க வந்து தங்களுடைய முதலீடுகளை வைத்து அவர்கள் கண்காட்சி அமைக்கும் போது பல ஊரிலிருந்து வரும்போது அவங்களுக்கான ஆர்டர்ஸ் கிடைக்கும். அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கும் போது இந்த தொழில் வளர்ச்சி அதிகமாகும். தொழில் வளர்ச்சி அதிகமாச்சுன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, வேலை வாய்ப்பு அதிகமாகும், இருக்கிறவங்களுக்கு வேலை கூடிக்கிட்டே போகும். அது போல நிறுவனங்களும் அதைத்தான் விரும்புவாங்க. தங்கள் முதலீட்டை விற்பனையாளருக்கு காட்டுவதற்கு. இன்னைக்கு அந்த மாதிரி அரங்கம் இல்லை. இன்னைக்கு பெரிய அரங்கம் வேணா டெல்லிக்கு போகணும். அதை விட்டா இங்க இருக்கிற வர்த்தக மையம், நந்தம்பக்கத்துக்கு வர்த்தக மையத்துல கடந்து கஷ்டப்படணும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி பெரிய அரங்கம் அமையும் போது தமிழ்நாட்டுல முதலீடு செஞ்ச கம்பெனிக்கு நல்லது. இன்னொரு விஷயங்க, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற இடத்துல
பயங்கரமா தொழில் வளர்ச்சி வளருது. அங்க கூட இது கிடையாது. அங்குள்ள நிறுவனங்களும் தங்கள் பொருளை கண்காட்சிகளை வைப்பதற்கு சென்னை நோக்கி தேர்ந்தெடுப்பாங்க. சவுத் இந்தியாவில் ஒரு பொருட்காட்சி, ஒரு கண்காட்சி, ஒரு பொருளை வைக்கணும்னா சென்னையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இங்க எல்லா வசதியும் இருக்குன்னு இங்க வருவாங்க. இங்க வரும்போது அதை பார்க்க பல நாள்ல இருந்து ஆட்கள் வரும்போதும் இந்த கண்காட்சியை பார்க்கும்போது சென்னை எவ்வளோ அருமையா இருக்கு. இங்கே ஒரு முதலிட நம்ம போட்டா நம்ம முதலீட்டுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு. நல்ல சிறந்த ஒரு விமான நிலையம் இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் இருக்கு. இங்க ஒரு வர்த்தக மையம் இருக்கு. சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முதலீடு செய்ய விரும்புவாங்க. ஸோ பின்னால தொழில் முதலீடும் அதிகரிக்கும். உள்ள 5000 பேர் உட்கார்ந்து பார்க்கறதுக்கான அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துல ஒரு பொருளாதார நிகழ்ச்சி நடத்தலாம். அன்னைக்கு கண்காட்சி நடக்கிற அந்த கண்காட்சியில் இருக்கிற பொருட்களை பத்தி அங்க டெமோ பண்ணலாம். இவ்வளோ விஷயமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை உலகமெங்கும் கொண்டு செல்றதுக்கு டிஜிட்டல் உள்ள இன்டர்நெட் அமைப்புகள் இருக்கு. நவீன உணவு வசதிகள், அவங்க ஓய்வெடுக்க அறைகள், அவங்க காரை பார்க் பண்ணி ஈஸியாக எடுத்துட்டு போற மாதிரி இது எல்லாமே வந்தா தமிழ்நாட்டுல தொழில் முதலீடு அதிகரிக்கும். இந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கே இப்படி செய்யறாங்கன்னா நீங்க 1.5 எக்கனாமிக்கு 2035 நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. அந்த முதலீடு அடையணும்னா அப்போ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கும்போது இந்த மாதிரி மாநாட்டு அரங்கம் ஒன்று வேணுங்கிறத அங்க இருக்க அதிகாரிகளே சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாம இப்படி ஒரு 1.5 எக்கனாமிக்கு நீங்க அடைவீங்க. ஸோ இதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற அந்த பரந்துரையும் பாருங்க. இந்த மாநாட்டு அரங்கத்தை எந்த நோக்கத்துக்கு கட்டப்பட்டதோ அதே போகட்டும். உங்களுக்கு சட்டசபையில போட்டு வர சிக்கல் இருக்குன்னா நீங்க சட்டசபை பக்கத்துல ஒரு இடம் பாருங்க முதல்வர்களே. அப்படி இல்லைன்னா வெளியே இங்க புது சட்டசபையை கட்டுறதுக்கு பாருங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலைய நம்ம முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ முடிவு எடுக்க வேண்டியது தாவக அரசு. நன்றி, வணக்கம்.